நம்ம டீமை சதுரகிரி போக ஆரம்பித்து என்னோடய 11வது பயணம். நம்ம மட்டும் தனியாக பயணித்த பாதைகளில் இன்றைக்கி இவ்வளோ பேர் நம்ம கூட வராங்கன்றதை நினச்சி மகாலிங்கத்துக்கு நன்றி சொல்லி மலையேற ஆரம்பித்தேன். முன்னாடி நம்ம டீமில் பெண்கள் ஒருத்தரோ 2 பேராக இருப்பாங்க. இப்போ டீமில் சரிபாதி பெண்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தடவை வந்ததில் ஒரு அம்மாக்கெலாம் 64 வயசு. அவங்க கஷ்டப்பட்டு மலையேறி வந்ததை பார்த்து எனக்கு வேதனையாயிருச்சு. இருந்தாலும் பாதி மலையில் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் பாதுகாப்பாக மேலே கூட்டு போய் பாதுகாப்பாக கீழே கொண்டு சேர்த்துட்டோம். அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் அடித்தாங்க. என்னோடய வயதின் காரணமாக என்னை எல்லா பேரும் ஒரு நோயாளி மணி தான் பார்த்துக்குருவாங்க. நானும் அப்படி தான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி மலை ஏறி இறங்கினதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. இனிமேல் என் வாழ்நாள் எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிருவேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தம்பி, உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு எனக்கு ஃபோன் அடிச்சு சொன்னாங்க. நான் மனசுக்குள்ளே மகாலிங்கத்துக்கு நன்றி சொல்லிவிட்டு அவர் காரணம் இல்லாமல் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டார் நானாக நினச்சிக்கிட்டேன். ஒரே மலை அதே பாதை, ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒரு புது பாடம். அப்புறம் வழக்கம் போல் நம்ம கொண்டு போன உணவுப் பொருட்கள், ஒரு 20 கிலோ பருப்பு, 20 கிலோ சுண்டல் எல்லாமே நம்ம டிஜிட்டல் நண்பர்கள் வாங்கி கொடுத்தது தான். அது அனைத்தையும் மலை இருக்க கோயில் நிர்வாகம் இடத்துல ஒப்படைச்சிட்டு மகாலிங்க ஐயாவையும் பார்த்துட்டு கீழே வந்து சேர்ந்துட்டோம். அடுத்த பயணம் அக்டோபர் மாதம் தான். செப்டம்பரில் எந்த பயணமும்